இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது சிக்கன் வந்து 3/4 கிலோ பிரியாணி மசாலா இதில் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து நல்லா ஊற வைக்கலாம். இதை இப்போ தேவையான பொருள் என்னென்னா, புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், எலுமிச்சைப்பழம் வச்சுருக்கேன், தாளிப்பு கொடுக்கறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது அன்னாச்சி பூவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கடல் பாசி அதுக்கப்புறம் வச்சுருக்கேன். இந்த கறியில் இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி போடாத, மிளகாய் தூள் போடாத தேங்காய் பால், இதை தேங்காவை உடச்சி இதை கட் பண்ணி அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்குது. தேவையானது நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேங்காய் பாலே நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கு அரிசி போட்டுக்கலாம். இப்போ அது வச்சுருக்கேன். இப்போ அரிசி வந்து நான் என்ன அரிசி யூஸ் பண்ண போகிறேன்னா, சீரக சம்பா ரைஸு இது தான் நான் போடுறேன். சீரக சம்பா ரைஸ் தான் போடுறேன். இது 1 கிலோ பாக்கெட். இது 3/4 கிலோ கறிக்கு நான் வந்து 3/4 கிலோ போடுறேன். இப்போ அதில் கொஞ்சம் தயிர், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, தயிர் போட்டு இதில் கொஞ்சம் ஊற வைக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அது அரிசி வந்து சீரக சம்பா நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 கிலோ. இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போது முதல்ல எண்ணெய் ஊற்றினேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டேன், வெங்காயம் போட்டேன், புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கறியில் வந்து பிரியாணி மசாலா, தயிர், மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சோம் இல்லையா, அதை போட்டு இப்போது நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ நல்லா இப்போது வதங்கி நல்லா வருது. இப்போது அரை பழத்துக்கு வெந்துடுச்சு. இந்த வதக்கத்துலேயே நம்ம இது நல்லா வெந்துடுச்சு. எவ்வளோ இந்த க்ரீனஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றினா நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பராக நல்லா வந்துடும். இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸ் இது ஒரு 4-5 நிமிஷம் ஊறினா போதும். இது டக்குன்னு வெந்துடும். எவ்வளோ பொடிசாக எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். சாதம் வந்து நல்லா பளபளன்னு இருக்காது, ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு 5-6 நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ அளந்து தண்ணி எந்த டம்ளர் இருந்தா அது டீ டம்ளர் சின்னது. ஆமாம், டீ டம்ளர் சின்னது. இப்போ தான் அரிசி ஆளுதா எங்கே அந்த டம்ளர்? அது அரிசி டம்ளர்மா, டீ டம்ளர் எடுமா, டீ டம்ளர் எடுமா. அந்த இதுவில் இருக்குது பாருமா. ஆமாம், 7. இது வந்து 7 டம்ளரு அரிசி இப்போ அளந்துருக்கேன். 7 டம்ளரு. இது 3/4 கிலோக்கு இருக்குது. அது 3/4 கிலோ. அது வந்து கறி 3/4 கிலோ போட்டிருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பாலோட தண்ணி அது. அவ்வளோதான் போதுமா? பத்தலையா தண்ணி? இதோ இருக்குது பாருங்கள் தேங்காய் தண்ணி. இதுலேயே கொஞ்சம் வச்சுருக்கேன் தேங்காய் தண்ணி, பத்தலை. இப்போ நம்ம வடிகட்டி இப்போ தேவையானது நம்ம ஊற்றிக்கலாம். அது வைக்கணும், அது வரைக்கும் வைக்கணும். இப்போ எவ்வளோ கலராக ஆகிடுச்சு பாருங்க, கலர்ஃபுல்லாக. இப்போ உப்பு போட்டிங்களா? உப்பு இப்போ உப்பும் போட்டாச்சுப்பா. இப்போ லெமன் மட்டும் இருக்குது, ஒரு லெமனு இப்போது பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து தயிர் வந்து நம்ம கறியிலே போட்டு ஊற வச்சதுனால நான் வந்து தயிர் வந்து கறியில் போடல. அதெல்லாம் நான் வந்து இப்போ வந்து லெமனை கட் பண்ணி லெமனை பிழிஞ்சிக்கலாம்.
வந்து சாதம் வெந்து வந்தோன்னா அது ஒயிட்டாக நல்லா ஆகிடும். இப்போ லெமன் பிழிஞ்சிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னா நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம அரிசி போட்டுட்டு நம்ம வந்து டம்மு போட போகிறோம். நீங்கள் வந்து குக்கரில் விசில் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி 1 விசிலோ 2 விசிலோ அதுக்கேற்ற மாதிரி குக்கர் வெயிட் எப்படி வருது விசிலு அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் டம்மு போடுவேன். 5 நிமிஷம் டம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன். அது ஒரு 10 நிமிஷம் டம்முலேயே இருந்ததுன்னா சோறு நல்லா பலன்னு நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ வந்து இது 65க்கு இது மசாலா இது ரெடி பண்ணி இப்போ இதை கலந்து வைக்கிறேன். இதில் என்ன போட்டேன்னா கறி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வினிகரு, காஷ்மீர் மிளகாய் தூள், காரத்துக்கு தேவைக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி காஷ்மீர் மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு போட்டேன், கொஞ்சோண்டு வந்து நாட்டு சர்க்கரை போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது இது அதுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து இப்போ ரோஸ் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். வீட்டில் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ரோஸ் வாட்ரு 2 மூடி ஊற்றிக்கினோம்னா ரைஸ் வந்து போடுறப்போ அப்படியே நல்ல வாசனையாக நல்லா கம்மன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க. இந்த பக்கம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, இந்த மார்த்தாண்டம் அவங்களாம் இந்த மாதிரியான ஸ்டைலில் தான் செய்வாங்க. இந்த சீரக சம்பாவும் இந்த ஒயிட் பிரியாணி மாதிரி செய்வாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மசாலா வந்து இப்போ நான் கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். எப்போ நம்ம பொரிக்கிறோமோ அப்போ பொரிச்சிக்கலாம். நம்ம எப்போ வேணும்னோ அப்போ நம்ம பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு நல்லா மேலே வரும். அது வந்து அரை பதத்தில் இருந்தது. இப்போ வந்து 3/4 பதத்துக்கு வந்துடும் கொதிச்ச ஒன்றும். இப்போது அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டம்மு போட்டோம்னா ஃபுல்லாக நல்லா வெந்து சூப்பராக நல்லா ஆகிடும். கறி சாப்பிட்றதுக்கு தேவைக்கு நம்ம பிரியாணி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பதத்தில் வந்துடும். அங்கே வச்சுருங்க அது தட்டை. இப்போ யூஸ் கிடையாது. இல்லை கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடணும். கஸ்தூரி மேத்தி எடுங்களா இந்த இதில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் டப்பாவில் அங்கே இருக்கு பாருங்கள். இப்போ அது மூடியாச்சு, பிரியாணி மூடியாச்சு. கஸ்தூரி மேத்தி வாங்க க்ரீன் கலர் டப்பாவில். இந்த பெரிய டப்பா மேலே அது இருக்கு பாருங்கள். ஆமாம், சும்மா கொஞ்சம் போடுங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஆமாம், போதும். இந்த ஒரே ஒரு இது சும்மா அப்படி நுணுக்கி நம்ம அப்படி போட்டோம்னா வாசனை நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் போட்டுருங்க. நான் கலந்துட்டேன். அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் போடணும் ஃப்ளேவருக்காக. நம்ம பொரிக்கிறப்போ வாசனை நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அது டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறினோன்னா நல்லா சாப்பிட்டா ஆகிடும். இப்போ நம்ம கை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரிசி போடுறோம்ப்பா. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ அரிசி வந்து போட்டுட்டு இப்போ டம்மு போட்டுற வேண்டியது தான். நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கிங்க. என்ன போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றி நான் செஞ்சேன். தேங்காய் பால் போட்டதுனால நான் வந்து நெய் ஊற்றலை. ஏன்னா வந்து தேங்காய் பால்லையே நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா வாசனை கிடச்சிரும். நம்ம நார்மலாக செஞ்சோம்னா அதில் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் பால் போட்டதுனால நான் வந்து நெய் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பாருங்கள், ஒயிட்டாக இந்த மாதிரி வருதுங்களா? அவ்வளோதான். இன்னும் நல்லா டம்மு போட்டோம்னா நல்லா ஒயிட்டாக நல்லா கலராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து
நல்லா கொதித்து வந்தோன்னா இப்போ வந்து நம்ம டம்மு போட்டுக்கலாம். கரெக்டான பதத்துக்கு வந்துச்சுப்பா. இப்போ வந்து நம்ம டம்மு போட்டுடலாம். நல்லா சாதம் வந்து அரை வேக்காடுக்கு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ போட்டோம்னா டம்மில் நம்ம கரெக்டாக ரெடி ஆகிடும் பிரியாணி. இப்போ ஐடியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். 5 நிமிஷம் இது வச்சு இப்போ டம்மு வந்து பெரிய தோசை கல் ஒன்று கனமான கனமான தோசை கல் அதை வச்சு டம்மு போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரமாக வச்சு நம்ம டம்மு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே டம்முலேயே விட்டுட்டேன்னா இது நல்லா பலன்னு நல்லா ரெடி ஆகிடும். இப்போ வந்து தயிர் பச்சடிக்கு வந்து ஒரு வெள்ளரிக்காய் இது அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணுறேன். இப்போது தயிர் பச்சடி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 65 மசாலா நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போது சாப்பிட்றப்போ சூடாக வறுத்து பரிமாறிக்கலாம். டம்மு உடச்சி எடுத்து வச்சாச்சுப்பா. டம்முலேருந்து எடுத்து வச்சாச்சு. கறியெலாம் நல்லா வெந்திருக்குட்டாங்க. அவ்வளோதான். இதோட பதம் தான் இது. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை பாரு. நீங்கள் குக்கரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எப்படின்னு பார்த்துக்குங்க. விசிலை பார்த்து செஞ்சுக்கோங்க. ரைஸ் பாருங்க அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. அப்படியே நல்லா பதமாக நல்லா சூப்பராக நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது இது பிரியாணி, சிக்கன் பிரியாணி இது ரெடி. இப்போ வந்து 65 இப்போ போட்டுருக்குறோம். அது 65 இப்போ வறுத்துட்ருக்குறேன். நாங்கள் அச்சுரப்பாக்கம் வந்திருக்கோம். அச்சுரப்பாக்கம் கோயில் இது. அதாவது அச்சுரப்பாக்கத்தில் இன்றைக்கி வந்து விசேஷமாக இருக்கும். ஏன்னா அமாவாசைனால பயங்கர விசேஷமாக இருக்கும். இது சாமி இது உள்ளே எடுக்கக்கூடாது, திட்டுவாங்க. நான் வெளியிலேருந்தே எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஜனங்க பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அமாவாசைனால பயங்கர க்ரௌடு, அதனால் க்ரௌடாக இருக்குது. எல்லோரும் வந்து தங்கியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு மாதம்லாம் நிறைய நடக்கும் இங்கே. அதனால் இதெல்லாம் இன்றைக்கே வந்து தங்கிட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கே வந்து தங்கிட்டாங்க. மாதம்மா சிலை இது பாருங்கள். சூப்பராக அழகாக சாரி கட்டி வேலை வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து இது வந்து மேலே ஏறணும். இது வந்துன்னா ஸ்டெப்ஸ். இது மேலே இன்னும் மேலே ஏறணும். இன்றைக்கி வந்து நைட் ஆகிட்டனால நாங்கள் வந்து மேலே ஏற முடியல. இது இந்த சிலுவை இருக்குங்க இல்லையா, அதுக்கு மேலே அப்படி ஏறிட்டு அப்படி போகணும். நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது மேலே ஏறணும்னா தான் அந்த மலை மாதிரி இருக்கும். மேலே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அது மேலே ஏறி போகணும். இங்கே பாருங்க, இந்த ஜீசஸோட இதுவில் தான் நம்ம மேலே ஏறி போகணும். மேலே ஏறி இந்த மாதிரி போகணும். இப்போ இருட்டாக இருக்குது, அதனால் போக முடியல. இங்கே வந்து மெழுகுவர்த்தி, ஜெபமாலை எல்லாமே இங்கே கிடைக்கும். இது வந்து கடை, அது இங்கே எல்லாமே கிடைக்கும். இங்கே இவ்வளோ விசேஷமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இன்னும் ஜனங்க இன்னும் வந்துட்டு இருப்பாங்க. வந்து தங்கிடுவாங்க. அது வறண்ட மாதிரி நல்லா கட்டி எல்லாமே இருக்குது. அழகாக தங்கிடுவாங்க இங்கே.
ஓகேவா அதுக்கிட்ட போயிடணும் ஃபோட்டோகிராஃபராக ஆகிடுவோம் போலுது நீ என்ன ஆ மாமி அவங்க ஆ கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட்டுருக்காங்க. அதனால மாமாலாம் இருக்காங்க. திருப்பி நாங்கள் எடுப்போம் முன்னாடி ஃபோட்டோக்காக நின்று இருக்கோம். மாமா அவங்க மாமாவோட பையன் அது தம்பி இவர் எங்கள் வீட்டுக்காரு மாமியோட கை சேர்த்துருக்குறாரு. அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரு. ஆனால் இப்போ வந்து சாமியை பார்த்தாச்சு, மாஸ் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து புறப்பட போகிறோம். அதனால் இருந்து ஒரு வீடியோ தலையில் இருக்கா போல. எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பாய். பாருங்க அம்மா பாருங்க, நீங்களே டீல அம்மா பாருங்க. எல்லாம் எடுத்துட்டேன். என்ன எடுப்பா இவ்வளோ நேரம் எடுத்துனப்பா. காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ப்பா. இப்போ நாளைக்கு அமாவாசைனால நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் அப்படியே அந்த வறண்டாவை நான் காமிக்கிறேன். எவ்வளோ பேர் வந்திருக்க பாருங்கள். ஆக்சுவலாக பாருங்கள், இது அமாவாசைக்கு நல்ல விசேஷமானது. இது அது வந்து நோய்களுக்கு எல்லாத்துக்குமே படிப்பு விஷயம், வேலை விஷயம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அமாவாசைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது அந்த அம்மா பயங்கரமாக கை கொடுக்கும். இது வந்து நிஜம். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வாங்க, டைம் கிடைச்சிதுன்னா வந்து சாமியை நல்லா வந்து பாருங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஸ்டே பண்ணலாம், எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள், மேலே ஜீசஸ் தெரியுறாரு பாருங்கள். இது மேலே போகணும். இது கிராஸு தெரியுதுங்களே, அது மேலே போகணும். போக முடியாது இப்போது. அதனால் இப்படியே வந்துட்டோம். மதியம் டைம் வந்திருந்தோம்னா நாங்கள் மேலெல்லாம் போய் பார்த்துருப்போம். அவ்வளோதான். இது டெக்கரேஷன்லாம் செம்மையாக முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போது காரில் போய் ஏற வேண்டியது தான். இப்போது இங்கே பாருங்கள், இது என்ட்ரன்ஸ் பா. இது எப்படி இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்க்க ஃபுல்லாக ஜனங்க தான் இருக்காங்க. அது மேலே மலை மேலே தூரம் முடியா மதியம் அவனை கற்றுருப்பான். இப்போ கிளம்புறோம். மாமா காமி, மாமா அந்த மாமா காமி, டிரைவர் மாமா. ஏதோ டோர் லாக் ஆகலையாமே. ஆயிஷா கிளம்புறோம். கிளம்பி போகணும். இப்போது போகிற வழியில் நான் காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. ஒன்றும் கூட இருட்டாக இருக்கும். என்னன்னா கண்டுபிடிக்கிறானோ. டிராஃபிக் தான் நினைக்கிறோம். டிராஃபிக் தான்.